இன்று வானிலை ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, இது குறித்த தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமார் நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது இன்றைய காலநிலையை பொறுத்தவரையில் இலங்கையின் நுவரெலியா மாவட்டத்தில் வெப்பநிலை வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதன் காரணத்தினால் அங்கு அதிகாலை வேளையில் தனி மூட்டல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இதனை தவிர நாட்டின் அநேகமான பகுதிகளில் சீரான காலநிலையே இன்றும் நிலவும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலையில் இருந்து பொத்துவில் ஊடான அம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பகுதிகளில் சிறிதளவான மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்திற்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வருடத்தில் வட கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். மட்டக்களப்பில் இருந்து பொத்துவில் ஊடான அம்பாந்தோட்டையான வரையான ஆழ்கடல் பிரதேசங்களிலும் கொழும்பிலிருந்து புத்தளம் ஊடான மன்னார் வரையான ஆழ்கடல் பிரதேசங்களிலும் காற்றானது மணித்தாரத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதனால் இந்த மேற்குறிப்பிடப்பட்ட ஆழ்கடல் பிரதேசம் கொந்தளிப்பாக காணப்படும். ஆம், நன்றி. வளிமண்டல திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமார் இன்றைய வானிலை தொடர்பிலான தகவல்களை வழங்கியிருந்தார். மூதூரில் வேதத்தீவு எனும் கிராமத்தை பலரும் அறிந்திருப்பார்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். குறிப்பாக மீள்குடியேற்றப்பட்ட மக்கள் அங்கே குடியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கிராமத்துக்கு செல்லுகின்ற வீதி தொடர்பிலும் அந்த கிராம மக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சினைகள் தொடர்பிலும் அண்மை காலத்தில் நாங்கள் அங்கு சென்று செய்திகளை சேகரித்து வழங்கியிருந்தோம். குறிப்பாக அங்கு மக்கள் எதிர்நோக்குகின்ற அடிப்படை பிரச்சினைகள், வீடில்லா பிரச்சினை, போக்குவரத்து பிரச்சினை, இவை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை நாம் அன்றைய தினம் சுட்டிக்காட்டியிருந்தோம். இதற்கு ஒரு பிரதிபலனாக நேற்றைய தினம் மூதூர் வேதத்தீவு மாதிரி கிராமம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு பல மில்லியன் ரூபாய் செலவில் பூர்த்தி செய்யப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் மக்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று முற்பகல் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் மஜீத் உள்ளிட்ட மேலும் பல அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். வேதத்தீவு மேல்குடியேற்ற கிராமத்துக்கான வீட்டு திட்ட வசதிகள், மின் விநியோக திட்டம், குடிநீர் கிணறுகள் என்பனவும் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. இந்த மீள்குடியேற்ற கிராமத்துக்கான புதிய போக்குவரத்து சேவை, பாலர் பாடசாலை என்பவற்றையும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் மக்களிடம் கையளித்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகள் நிறைவடைகின்றன. மலர்ந்துள்ள இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.